KTM Duke 250. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன் பண்ணால் மீட்டரில் வந்து கேன் இஎம்எஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் காட்டும். இதனால என்ன ஆகும்னா வண்டி வந்து செல்ஃபும் எடுக்காது, ஸ்டார்ட் ஆகாது, நியூட்ரல் லைட் எரியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும் இதில். இன்னைக்கு இந்த கம்ப்ளைண்ட் தான் நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக இசிஎம் வந்து இதில் வரும். இந்த சிப்பு தான் இதுக்கு எல்லா கண்ட்ரோலும், ஃபுல் சர்க்யூட் கண்ட்ரோல் இந்த சிப்பு தான். ஸோ இது பிரச்சனை இருந்தால் வரும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இந்த இசிஎம் கண்ட்ரோல் போகிற அந்த ஒயரிங் கிட்டில் டேமேஜ் ஆகிருக்கு. சில ஒயர் வந்து கட் ஆகிட்டு அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால தான் இப்போ இந்த பிரச்சனை. இதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இந்த இடம் வந்து கொஞ்சம் பெண்டாகி வரும், லைட்டாக அங்கே டச் ஆகும். அது வந்து ஃபியூச்சரில் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை முதல்ல செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இசிஎம் இதெல்லாமே செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வருது. வீடியோ வந்து கிளியரா இல்லாதனால தான் நான் போட்டிருக்கேன். இஎம்எஸ் கேன் இஎம்எஸ் ஃபெயிலியர். இது கேன் இஎம்எஸ் ஃபெயிலியர்னு வருது. சில இதில் வந்து இசியூ ஃபெயிலியர் அந்த மாதிரி எல்லாம் வரும். அதுக்கு வந்து ஒயரிங் தான் மேக்ஸிமம் வரும். இசிஎம் அவசியம் கம்ப்ளைண்ட் வராது. இது வந்து டியூக் 250 ஒயர் டேமேஜ் ஆகி நம்ம ஒயர் டேமேஜ். எரர் வந்து இதுக்கப்புறம் வராது. வண்டியும் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான். ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு இந்த லைட்லாம் ஆஃப் ஆகிடும். இந்த மால் ஃபங்க்ஷன் லைட் மட்டும் ஓபிடி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். அவ்வளோதான்.